தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழக அரசு வழங்கியிருக்கக்கூடிய வெறும் நீங்கள் 10ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும், உங்களுக்கு ஒரு தரமான அரசு வேலையை பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி இந்த வீடியோவில் நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் ஆண்களும் சரி பெண்களும் சரி இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலும் சரி இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள், உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். எந்தவித இன்டர்வியூவும் இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதை அறிவிச்சிருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்றத வீடியோக்குள்ளே போய் நம்ம தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 44,900க்கும் அதிகமாக, கிட்டத்தட்ட 45,000க்கும் அதிகமாக பார்த்தீங்க அப்படின்னா மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 15 மே 2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இதற்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை ப்ராப்பராக ஃபில் பண்ணி அப்ளை பண்ணாலே போதும், ஈஸியாக இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ப்ராப்பராக நீங்கள் எப்படி அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணணும், நெக்ஸ்ட்டு உங்களுக்கு இந்த ஜாப்புக்கு எப்படி அப்ளை பண்ணால் அந்த ஜாப் உங்களுக்கு கிடைக்கும், நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷனில் என்ன மாதிரி முக்கியமான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோக்குள்ள நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். எந்த அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக கொடுத்துருக்க நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே போனீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மும் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஓகே, உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனும் கிடச்சிடும், சேம் டைம் அப்ளிகேஷனும் ஒரே லிங்க்லேயே வந்து கிடச்சிடும். இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண நீங்கள் தயாராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லிங்க், அதாவது நோட்டிஃபிகேஷன் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் இருக்கக்கூடிய லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் வந்து ஃபஸ்ட் லிங்காக வந்து நான் கொடுத்துருப்பேன். அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக செக் பண்ணி பார்த்து ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனுக்குடனே அப்டேட் தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணி நல்ல சேலரி வாங்கணும். அதற்கு நம்ம சேனல் உங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான சேனலாக இருக்குது அப்படின்றது நீங்கள் நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பிள் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்சாலும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். இந்த ஜாப்பை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து குரூப் சி அண்ட் குரூப் பிக்கு வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பீங்களா? ஸோ அந்த கேட்டகரியில் இருக்கவங்களும் சரி இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை ப்ரோ, நான் கவர்மெண்ட் ஜாப் மட்டும் தான் நான் ட்ரை பண்ணுறேன், இந்த மாதிரி குரூப் பி குரூப் சி அதெல்லாம் குரூப் ஏக்கெல்லாம் நான் ட்ரை பண்ணேன், எனக்கு ஜாப் கிடைச்சா போதும் அப்படின்னு இருக்கவங்களும் சரி இந்த ஜாப்புக்கு வந்து ட்ரை பண்ணலாம். சரியா? ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 2 விதமான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் அசிஸ்டன்ட்கான வேலைவாய்ப்புகள் வந்து கொடுத்துருக்காங்க. செகண்ட் ஒன்றை பொறுத்த வரைக்கும் எம்டிஎஸ் சொல்லுவாங்க இல்லையா, மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு வந்து எம்டிஎஸ் ஸ்டாஃப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஜாப்போட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், அப்புறம் என்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் இருக்கணும், எவ்வளோ சேலரி அப்படின்றத வந்து நம்ம பார்த்தலாம். அசிஸ்டன்ட் ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் பேச்சுலர் டிகிரி, அதாவது எந்த டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சினாலும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பேச்சுலர் டிகிரி, நீங்கள் டிகிரி ஒன்று படிச்சிருக்கீங்க அப்படின்னாலே போதும் இந்த ஜாப்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 30 வயதுக்குள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மாதம் 44,900 வரைக்கும் உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் ஏஜ் ரிலாக்ஸேஷனும் இருக்குது, அது யாருக்கு பொருந்தும் அப்படின்றத இதை சொல்லி முடிச்சுட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் எம்டிஎஸ்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா நீங்கள் 10th அல்லது 12th வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப்க்கு இந்த ஜாப்புக்கு வந்து உங்களால் வந்து அப்ளை பண்ணிக்க முடியும். இதோட ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது, 25 வயதிற்கு அதிகமாக வந்து இருக்கக்கூடாது. இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா பேசிக் பேயாக உங்களுக்கு 18,000 உங்களோட சேலரியாக தர்றாங்க. இப்போ இந்த ஜாப்போட ஏஜ் ரிலாக்ஸேஷன் என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் இருக்காங்க தெரியுமா? ஸோ அவங்களுக்கு இடபிள்யூஎஸ் கிடையாது, குரூப் பி குரூப் சி குரூப் சியில் இருக்காங்க தெரியுமா? ஸோ இதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்களா, 5 இயர்ஸ் முன்னாடி வந்து ட்ரை பண்ணியிருப்பீங்களா, இல்லை வந்து நீங்கள் ரீசெண்ட் டைமில் ட்ரை பண்ணியிருப்பீங்களா? ஸோ அவங்களுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா 40 வயதுக்கு வந்து லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க. மற்றபடி எஸ்சி எஸ்டி கேட்டகரியில் இருக்கவங்களுக்கு மற்றவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா எந்த வித ஏஜ் ரிலாக்ஸேஷனுமே வந்து கொடுக்கல. ஸோ அதனால் வந்து ஆல்ரெடி இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்றவங்க மட்டும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் எப்படி ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தனித்தனியாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் இருக்கும், அதற்கு கீழே போனீங்க அப்படின்னா செகண்ட் ஒன்றுக்கு இருக்கும். ஸோ இது எதுக்கு தனித்தனியாக கொடுத்துருங்க அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மொத்தமாக வந்து இருக்கக்கூடாது அப்படின்றக்காக, கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுக்காக தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இது ரெண்டுமே சேமாக தான் இருக்கும், யாரும் வந்து கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. இது ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும், இது ஒரு அப்ளிகேஷனாக இருக்கும், பட் ஹெட்டிங் வந்து நடுவில் கொடுத்துருப்பாங்க, அதேமாதிரி கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஸோ இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். சரியா? இது லிங்க் பார்த்தீங்கன்னா நமக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே வந்து கிடச்சிடும். இதோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம், அதை கிளிக் பண்ணி ஒரு 2-3 பிரிண்ட் அவுட் ஜெராக்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு டேட்டு மந்த் இயர்க்க மாதிரி இதில் உங்களோட டேட்டா பற்றி இதில் வந்து ஃபஸ்ட் எப்படின்னா அப்ளைட் ஃபார் த போஸ்ட் அப்படின்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னக்கூடிய 2 ஜாப் போஸ்டிங்கில் எந்த ஜாப் போஸ்டிங் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாப்போட நேமு, நெக்ஸ்ட் இதில் உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க, டேட்டு மந்த் இயர்க்க மாதிரி உங்களோட டேட்டா பர்த்து. இந்த இடத்துல உங்கள் பாஸ்போர்ட் சைஸில் இருக்கக்கூடிய கலர் ஃபோட்டோ வந்து ஒட்டுற மாதிரி இருக்கும்.
நெக்ஸ்ட்டு அவங்க சொல்லிக்கூடிய டேட் 20/3/2026 இந்த தேதிக்குள்ளே உங்களுக்கு என்ன வயதோ அந்த வயதையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும் சரியா. ஸோ ஏஜும் மென்ஷன் பண்ணணும், வயதையும் வந்து மென்ஷன் பண்ணணும் சரியா. நெக்ஸ்ட் நீங்கள் மேலா ஃபீமேலா உங்களோட நேஷனாலிட்டி இந்தியன் அப்படின்னா இந்தியன் போட்டுக்கோங்க. உங்களோட கேட்டகரி என்ன கேஸ்ட்டோ அந்த கேஸ்ட்டை போட்டுக்கோங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களோட ஹஸ்பண்டோட நேமை மென்ஷன் பண்ணுங்கள். மேரேஜ் ஆகலை அப்படின்னா உங்களோட ஃபாதரோட நேம் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அண்ட் உங்களோட அட்ரஸ் வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணணும். நெக்ஸ்ட் உங்களுக்கு மேரிட் அப்படின்னா மேரிடா இல்லை நீங்கள் அன்மேரிடான்னு சொல்லி கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் ஆதார் கார்டு அப்படின்னா பேன் கார்டு, உங்கள்கிட்ட ஆதார் கார்டோட டீட்டெயில்ஸ் கொடுக்க போகிறீங்க அப்படின்னா ஆதார் கார்டை ஒரு டிக் மார்க் மட்டும் நீங்கள் பண்ணிவிட்டு உங்கள் ஆதார் கார்டோட நம்பர் கொடுக்குற மாதிரி இருக்கும். பேன் கார்டு யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பேன் கார்டுக்கு ஒரு டிக் மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல நீங்கள் பேன் கார்டோட நம்பர் கொடுத்துக்கலாம். அது உங்களோட கம்ஃபர்டபுள் தான் சரியா. ஸோ வில்லிங் டு ஆப்ஷன் மினிமல் இனிஷியல் பேன் வந்து கொடுத்துருக்காங்க, லோயஸ்ட் பே வந்து கொடுத்துருக்காங்க. இது அக்செப்டபிளான்னு கேட்டிருக்காங்க. நீங்கள் எஸ்னா எஸ்ன்னு கொடுத்துக்கலாம், நோனா நோன்னு கொடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மினிமம் இனிஷியல் பே வந்து இருக்கும். அதுக்கு வந்து உங்களுக்கு ஓகேவான்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேனா ஓகேன்னு கொடுங்க, இல்லை அப்படின்னா நோ அப்படின்றத கொடுத்துக்கோங்க. உங்கள் பேமெண்ட் தான் அது வந்து கேட்குறாங்க சரியா. நெக்ஸ்ட் உங்களோட பெர்மனன்ட் அட்ரஸ் வித் பின்கோடு கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் கரஸ்பாண்டிங் அட்ரஸ் பின்கோடு கொடுத்துக்கோங்க. பெர்மனன்ட் அட்ரஸும் தற்காலிக முகவரியும் நிரந்தர முகவரியும் சேம் முகவரி தான் அப்படின்னா ரெண்டையுமே நீங்கள் சேமாகவே நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் உங்கள் மொபைல் நம்பர், நெக்ஸ்ட் உங்கள் இமெயில் ஐடி, நெக்ஸ்ட் நீங்கள் எங்கே 10th படிச்சிங்க, எங்கே 12th படிச்சிங்க, எந்த இயர்லேருந்து எந்த இயர் வரைக்கும் நீங்கள் படிச்சிங்க, எந்த சப்ஜெக்ட் எடுத்து படிச்சிங்க, என்ன பர்சன்டேஜ் மார்க் வச்சுருந்தீங்க ஓவராலாக, இது எல்லாமே சேர்த்து 10th-க்கும் 12th-க்கும் நீங்கள் தனித்தனியாக வந்து நீங்கள் இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் டீட்டெயில்ஸில் எதாவது கேட்பாங்க. நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ணி ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்க, அதில் என்ன ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, எந்த வருடத்துலேருந்து எந்த வருடம் வரைக்கும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்களோட சேலரி என்ன, அதில் நீங்கள் என்ன ஒர்க்கு நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற விஷயங்கள் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ரிலேட்டடாக அப்ளை பண்ண போகிறீங்கன்னா இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்க ஒர்க் பண்ணல ப்ரோ நான் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்படின்னா நீங்கள் அதேமாதிரி நீங்கள் பண்ண தேவையில்ல. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ண தெரியும், நீங்கள் ட்ரைனிங் எதுவும் நீங்கள் முடிச்சிருக்கீங்களா அந்த மாதிரி விஷயங்கள் கேட்பாங்க. அது முடிச்சிருக்கீங்களா அதை நீங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டு இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்டிமோனியல் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்ஸ் வந்து கேட்பாங்க. ஓகேவா, இது வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் இது பண்ணுற மாதிரி இருக்கும். அமௌண்ட் டீட்டெயில்ஸ் என்னன்னு நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் உங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷனோட டாப்பில் இருக்கும். அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக எழுதிட்டு இதில் உங்களோட நேமை போட்டுட்டு எந்த பிளேஸ்லேருந்து அப்ளை பண்ண போகிறீங்களோ இந்த பிளேஸ் இதில் போட்டு எந்த டேட்டில் அப்ளை பண்ண போகிறீங்களோ டேட் இங்கே போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சர் வந்து போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. இந்த அப்ளிகேஷனை எந்த அட்ரஸுக்கு அனுப்புன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட நோட்டிஃபிகேஷனில் 5th பேஜ் வந்தீங்கன்னா இந்த ரிஜிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு பின்கோடு கொடுத்துருக்காங்களே இதில் இருக்கக்கூடிய அட்ரஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட போஸ்ட்டோட கவர் மேலே பார்த்தீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் அப்படின்னு சொல்லி எழுதிட்டு நம்ம சொல்லக்கூடிய 2 ஜாப் போஸ்டிங் இருக்கு இல்லையா, அந்த ஜாப் போஸ்டிங்கில் எந்த போஸ்ட் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப் ஜாப் அப்படின்றது எழுதிட்டு அது பக்கத்திலே பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் போஸ்டிங்கோட நேம் வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 15/5/2026 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய அட்ரஸ் கீழே சொன்னோம் இல்லையா அந்த அட்ரஸ் நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இதுக்கு ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்குது, அப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வந்து இருக்குது, அப்புறம் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டெஸ்ட் எல்லாமே நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட செலக்ஷன் ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு உங்களுக்கு ஓகே கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா மட்டும் இந்த ஜாப்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஃபீஸை பொறுத்த வரைக்கும் எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட்டுக்கு 500 ரூபாயும், ஆல் கேட்டகரி அதாவது இந்த எஸ்சி எஸ்டி ஃபீமேல் கேண்டிடேட் எல்லாமே மற்ற கேண்டிடேட் எல்லாத்துக்குமே 1000 ரூபாயும் நீங்கள் வந்து ஆன்லைனில் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதோட பேமெண்ட் டீட்டெயில்ஸோட அட்ரஸும் இந்த இடத்துல இருக்கும். நீங்கள் சலானை ஃபில் பண்ணி நீங்கள் பேங்க்கில் போய்ட்டு சலான் ஃபில் பண்ணி அதை நீங்கள் பேமெண்ட் பண்ணிவிட்டு நம்ம நோட்டிஃபிகேஷனில் வந்து நான் பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துப்பேன் தெரியுமா, அந்த பே அப்படின்னு சொல்லியிருக்கு தெரியுமா, அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் கொடுக்குறோம். உங்கள் சலானோட டிராஃப்ட் டீட்டெயில்ஸ் டேட் வந்து உங்கள் சலானில் இருக்கும். அந்த சலானை பார்த்து நீங்கள் ப்ராப்பராக நீங்கள் இதில் கொடுத்து அப்ளை பண்ணும்போது இந்த நோட்டிஃபிகேஷனை சேர்த்து வச்சு அப்ளை பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடியே பேமெண்ட் பண்ணிடுங்க.